Bioremediation இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம bioremediation என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்வியூ பார்க்க போகிறோம் அண்ட் ஒரு கிளாரிட்டி bioremediation என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம் bioremediation ஸ்ப்ளிட் பண்ணால் பயோ ப்ளஸ் ரெமிடியேஷன். பயோ வந்து யூஸிங் த லிவிங் ஆர்கனிசம், ரெமிடியேஷன் வந்து ஒரு சொல்யூஷன் அரைவ் பண்ணுறோம். ஸோ இந்த டேர்ம் என்ன சொல்லுதுன்னா யூஸிங் த லிவிங் ஆர்கனிசம் டு அரைவ் அ சொல்யூஷன் ஃபார் pollutants in soil or water. ஸோ bioremediation வந்து என்னென்னா biological organisms யூஸ் பண்ணுறோம் to overcome the pollution or to destroy that or to break down the virulence of the contaminant. Bioremediation வந்து என்னென்னா இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு ரெண்டு மெத்தட்ஸில் பண்ணலாம். இன்சிட்டு அப்படின்னாக்கா bioremediation வந்து டன் ஆன் தி சைட் ஆஃப் கண்டாமினேஷன், while எக்ஸிட்டு அப்படின்னாக்கா bioremediation வந்து done in other places than the source of contaminant. அந்த பிளேஸ் இல்லாமல் வேற ஒரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து கண்டாமினன்ட்ஸை நம்ம வந்து கிளியர் அப் பண்ணுறது. இன்சிட்டிவ் வந்து அதே பிளேஸ் ஆஃப் சைட்டில் நம்ம வந்து கிளியர் பண்ணுறது தான் கண்டாமினண்ட்டை வந்து இன்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பயோரெமிடியேஷன் வந்து என்னென்னா வெரி லெஸ் காஸ்ட் கன்சியூமிங் ப்ராசஸ், அதிக செலவு கிடையாது இதுக்கு. அண்ட் தென் மோஸ்ட் பயோரெமிடியேஷன் வந்து கிளியரிங் த ஆயில் ஸ்பில் இன் ஓஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் அ க்ரோயிங் டெக்னாலஜி. அண்ட் தென் இன் திஸ் பார்த்தோம்னா ஏரோபிக் அண்ட் anaerobic மைக்ரோ ஆர்கனிசம் ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. ஏரோபிக் அப்படின்னாக்கா இட் இஸ் கிளியர், இட் வில் பி யூஸிங் த ஆக்சிஜன் சப்ளை, வைல் anaerobic ப்ராசஸ் அப்படின்னாக்கா அதில் வந்து ஆக்சிஜன் சப்ளை தேவைப்படாது. ஸோ bioremediation ஓவரால் என்னென்னா கிளியரிங் த கண்டாமினன்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் biological microorganisms. Okay friends, thank you for watching. I hope you got some idea about what is bioremediation. Doubts, queries irundha comment பண்ணுங்க below, and thank you for watching. Hope so you do got some clarity about bioremediation. Thank you.